ஸோ எங்களுடைய ஸ்வாட் என்டர்பிரைசஸ் டூல்ஸ் கடை இல்லைங்க, இது டூல் மார்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்தமாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுறவங்கனாலும் நம்ம உங்களுக்கு தனியாக கொடுக்கலாம். நீங்கள் வெல்டராக இருக்கிறீங்க, பிளம்பராக இருக்கிறீங்க, எலக்ட்ரிஷியனாக இருக்கிறீங்க, கார்பெண்டராக இருக்கிறீங்க, பெயிண்டராக இருக்கீங்க, உங்கள் எல்லாருக்குமே உண்டானது இருக்கு. அதாவது இதில் வந்து ரப்பர் இருக்குங்க. இதை வந்து நம்ம இந்த மாதிரி இப்போ பாருங்க, நான் உடைக்கிறதும் ஓட்ட போடுறது ரெண்டுலையும் வைக்கிறேன். இப்போ அது எப்படி சுத்து பாருங்க, ஷேக் ஆகி சுத்தம் பாருங்க. ஸோ இப்போ நம்ம பிளம்பர்லாம் காடி எடுக்கிறாங்க இல்லைங்களா, பிளம்பர் ஒயரிங் காடி எடுக்கிறதுக்கு பாருங்க எத்தனை பிளேட் இருக்கு பாருங்க. எங்களோட கம்மியாக யாராலையும் விலையை வந்து கொடுக்க முடியாது. பவர் டூல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டைரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கிறத உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்கு, நிறைய புது மாடல் இன்னாகிரேட்டிவாக இருக்கிறது இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கார்பெண்டருக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மரமெல்லாம் உட்டெல்லாம் இலைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. அந்த மாதிரி கட் பண்ணுறது எதெல்லாம் கட் பண்ணுறீங்களோ இதில் போட்டு கட் பண்ணலாம். பட் உட்டு கட் பண்ணுறதுக்கு தனியான மிஷின் இருக்கு, டைல் கட் பண்ணுறது. பட் இது எல்லாமே ஆங்கிள் கிரைண்டர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா குரூ கட்டர்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, இது வந்து தேக்கு கதவு, உட்டு கதவு, இந்த சோஃபா பண்றவங்களுக்கு டிசைனிங் பண்றது. இது வந்து டைல், மார்பிள், கிரானைட் எல்லாம் கட் பண்றதுக்கு உண்டான. இது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ட்ரிம்மர்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஆங்கிள் கிரைண்டர் தான். உங்களுக்கு இதுவும் ஆங்கிள் கிரைண்டர் தான். இந்த சென்டரிங் வேலையெல்லாம் செய்யறவங்க, கம்பி எல்லாம் கட் பண்றவங்க இருக்காங்க இல்லைங்களா. செயின்சாவில் நான் சொன்ன மாதிரி இப்ப நீங்க பாக்குறது கேசோலின் பெட்ரோல் இருக்கு, இதே செயின்சா எலக்ட்ரிக்கல்லயும் இருக்கு, இதே செயின்சா வந்து கார்ட்லெஸ்லயும் இருக்கு. ஓகேங்களா. இதுலயும் இன்னும் ரொம்ப சின்னதும் கூட இருக்கிறது பாருங்க. இதை ஒரு 3 செகண்ட் பிடிச்சிங்கன்னா ஆன் ஆயிடும். இதை பிடிச்சிட்டு நம்ம இதை ஆன் பண்ணோம் அப்படின்னோம்னாலும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீ ஆன் பண்ணுறதுனா ஆன் பண்ணி பேட்டரி ஆப்ரேட்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்டெப் வரும், உடைக்கிறது, ஓட்ட போடுறது. அதே ரோட்டரி ஹேமரை வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்லெஸ்ல பேட்டரியில். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்டெப் இருக்கு பாருங்க. இது வந்து என்ஜினியரிங் கிட்டுன்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு வந்து. ஸோ ட்ரில்லிங் மிஷினும் கூட சேர்ந்து, ஹேமரோட சேர்ந்து எல்லா கம்ப்ளீட் செட்டும் வந்து. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில் சார்ஜ் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கிறது. இது எல்லாமே செட்டு போடுறது உங்களுக்கு வந்து. இந்த மாதிரி செக்கு வேணாலும் செக்கு தனியாக, நீங்கள் வேணாலும் செக்கு தனியாக வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து ஏரில் போடுற ட்ரில்லிங் மிஷின், கரண்ட்ல போடுறது பாக்குறோம், பேட்டரியில போடுறது, கம்ப்ரஸர் வச்சு ஏர்ல போடக்கூடிய. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெமாலிஷன் நம்பர்ல உடைக்கிறது 5 கிலோ. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா காங்கிரீட் கட் வைப்ரேட், அதாவது இது வந்து காங்கிரீட் ஸ்லாப்லாம் போடுறோம் இல்லைங்களா, அந்த கம்பியோட சேர்த்து. அப்படியே இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்ட் டூல்ஸ், எப்பவுமே ஒரு பவர் டூல்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஈரோடு தாங்க வந்திருக்கோம். ஈரோட்ல பழையபாளையம் இந்திரா காந்தி ஸ்ட்ரீட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்வாட் என்டர்பிரைசஸ்னு ஒரு ஷாப்புக்கு தாங்க வந்திருக்கோம். இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பவர் டூல்ஸ், கார் வாஷர், அது மட்டும் இல்லைங்க, ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ்ல இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர், இதெல்லாம் இவங்க ஓனா மேனுஃபேக்சர் பண்றதுனால ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க வரோம். மேபி 3 பார்ட்டா இந்த வீடியோ வரலாம். ஸோ இந்த வீடியோ பார்ட் 3 வீடியோங்க. இந்த வீடியோல ஃபுல்லா பவர் டூல்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்காக நம்ம ஸ்வாட் என்டர்பிரைசஸோட எம்டி மிஸ்டர் குணசேகரன் சாரை மீட் பண்ண போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் குணசேகரன். எங்கள் கம்பெனியோட பேர் ஸ்வாட் என்டர்பிரைசஸ். இந்த ஸ்வாட் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது ஈரோடு பெருந்துறை ரோடு பழையபாளையத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே சார். இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னா ஈரோடு டவுனுக்குள்ள இருந்து வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அடுத்த ஸ்டாப் தான் பழையபாளையம் சொல்லுவாங்க. அந்த சிக்னலில் தான் நம்ம லொக்கேஷன் இருக்கிறது. உங்களுக்கு மேபி பெருந்துறை, கோயம்புத்தூர், திருப்பூர், கேரளா இந்த பக்கத்துலேருந்து வந்தீங்கன்னா ஈரோட்டுக்குள்ளே போக வேண்டாம். கலெக்டரேட்டுக்கு முன்னாடியே நீங்கள் வெஹிக்கிளில் வந்தாவோ பஸ்ஸில் வந்தாவோ இறங்கிக்கலாம். அந்த சிக்னலில் தான் நம்ம லொக்கேஷன் இருக்குது. எவ்ரிடே மார்னிங் 8:30 ஈவினிங் 8:30 வரைக்கும் நம்ம ஷோரூம் இருக்கும். சண்டேவும் நமக்கு வந்து ஒர்க்கிங் டே தான் இருக்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடி உங்களை கார் வாஷரில் நான் மீட் பண்ணேன். அந்த கார் வாஷர் வீடியோவை பார்த்தீங்க. இப்போ நம்ம இங்கே பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் டூல்ஸ். பவர் டூல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அட்வான்ஸ்டு இந்த டெக்னாலஜியில் ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு பொருள் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்தமாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுறவங்கனாலும் நம்ம உங்களுக்கு தனியாக கொடுக்கலாம். நீங்கள் வெல்டராக இருக்கிறீங்க, பிளம்பராக இருக்கிறீங்க, எலக்ட்ரிஷியனாக இருக்கிறீங்க, கார்பெண்டராக இருக்கிறீங்க, பெயிண்டராக இருக்கீங்க, உங்கள் எல்லாருக்குமே உண்டானது இருக்குது. ஸோ ஜஸ்ட் அப்படியே க்ளோஸ் அப்பில் இங்கே காட்டுறதை பாருங்கள். இதுதான் இதில் இருக்கிற கேட்டகரிஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸா மிஷின். ஜிக்ஸா மிஷின்றது என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னோம்னா, நம்ம சுவிட்சுக்கெல்லாம் காடி எடுப்போம்ல, ஒரு நேரம் வந்து இந்த உளி மாதிரி வச்சு தட்டிக்கிட்டு எடுத்துருந்தோம். இப்போ இதுக்கு வந்து பிளேடு வந்துடும். இதை போட்டு உள்ளே போட்டோம் அப்படின்னோம்னா சுவிட்சுக்கு காடி எடுக்கிறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணுற ஜிக்ஸா மிஷின், எலக்ட்ரிக் ஜிக்ஸா மிஷின். எல்லா பவர் டூல்ஸ்லையுமே எலக்ட்ரிக்கல்ல ஒன்று இருக்குது, கார்ட்லெஸ்ல ஒன்று இருக்குது, கேசோலைனில் ஒன்று இருக்கும், 3 இருக்கும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் பார்க்குறது இது வந்து எலக்ட்ரிக்கல்ல. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா டைல் வைப்ரேட்டர்.
ஸோ இந்த டைல் வைப்ரேட்டருங்கிறது என்ன, நம்ம டைல்ஸ் ஒட்டினோடனே மேலே சாக்கு போட்டு, ஏன்னா ஒட்டுறப்ப ஏர் இருக்கும் தட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஏர் வந்து ரிலீஸ் ஆக தட்டுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேட்டரியில தான் இருக்கிறது. ஸோ இதை நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா, இதை நம்ம ஆன் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம ஆன் பண்ணோம்னா தெரியுது இல்லைங்களா, அந்த சத்தம் வந்து கேட்குறது. அதாவது இதில் வந்து ரப்பர் இருக்குங்க. இதை வந்து நம்ம இந்த மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எல்லாமே பேட்டரியில் வர்றதுனால அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு டைல் வைப்ரேட்டராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டைல் ஓட்டுறவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன்டருக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மரமெல்லாம் உட்டெல்லாம் இழைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிளேடு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான எலக்ட்ரிக்கல் பிளானர்னு சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரிக்கல் பிளானர் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் கிரைண்டர். ஓகேங்களா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆங்கிள் கிரைண்டர். இந்த ஆங்கிள் கிரைண்டருங்கிறது என்னன்னா கிரைண்டிங் பண்ணுற எல்லாமே நீங்கள் உட்டை கட் பண்ணலாம், ஸ்டீலை கட் பண்ணலாம், வேறு எதெல்லாம் நீங்கள் கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, டைல்ஸ் கல் அந்த மாதிரி கட் பண்ணுறது எதெல்லாம் கட் பண்ணுறீங்களோ இதில் போட்டு கட் பண்ணலாம். பட் உட்டு கட் பண்ணுறதுக்கு தனியான மிஷின் இருக்குது, டைல் கட் பண்ணுறது. பட் இது எல்லாமே ஆங்கிள் கிரைண்டர் பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஏதாவது ஒரு பாலிஷ் பண்ணுறீங்க, தேய்க்கிறீங்க, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு எல்லாமே பண்ணலாம். ஸோ இந்த ஆங்கிள் கிரைண்டருக்கு போடுற இந்த ஸ்டாண்டு இப்போ இது எதுக்காக வச்சுருக்கோம்னா இது ஆங்கிள் கிரைண்டர் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. ஆங்கிள் கிரைண்டர் போட்டிருக்கோம் இல்லைங்களா. இப்போ நம்ம இதை வந்து போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி பிடிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி கிரைண்டிங் பண்ணுறது கட் பண்ணுறதை இந்த இடத்துல வச்சு கட் பண்ணுறதுனா கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு உண்டான ஸ்டாண்டு தான் இது. வந்து இந்த ஆங்கிள் கிரைண்டரில் உங்களுக்கு 4 இன்ச்சு 5 இன்ச்சு ரெண்டுமே இருக்கிறது இருக்கு. இந்த ஆங்கிள் கிரைண்டரில் கார்ட்லெஸ் பேட்டரியில் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா குரூவ் கட்டர்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா ஜஸ்ட் லைக் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டைல் கட் பண்ணுற மிஷின் மாதிரி தான் இருக்குது. பட் இது டைல் கட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவுத்துலலாம் நீங்கள் சுவிட்ச் எல்லாம் ஒயரிங் காடி எடுப்பாங்க இல்லைங்களா, செவுத்துல காங்கிரீட்டை கட் பண்ணி இல்லை செங்கல் செவரை கட் பண்ணி ஒயரிங் காடி கட் பண்ணுறதுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்ஸை போட்டு வந்து யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு போடக்கூடியது தான் இது வந்து பிளம்பர்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறது உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டர் மிஷின் மீன்ஸ் என்னன்னா இது வந்து தேக்கு கதவு, உட்டு கதவு, இந்த சோஃபா பண்றவங்களுக்குலாம் டிசைனிங் பண்றது, ஒரு சாமி படம் வரைகிறது, ஒரு பூ படம் மாதிரி போடுறது, வேற ஏதாவது பண்றது அப்படின்னா இதுக்கு உண்டான அந்த ரூட்டர் பிட்டு எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. அந்த ரூட்டர் பிட்டு போட்டு இது வந்து ரூட்டர் மிஷின் அப்படிங்கிறது உட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இப்போ நீங்க இந்த குரூவ் கட்டர் பாத்தீங்களா, அதே மாதிரி தான் இது வந்து டைல் கட்டர். ஸோ இந்த மாதிரி தான் அதுவும் இருக்கிறது. இது வந்து டைலு, மார்பிள், கிரானைட் எல்லாம் கட் பண்றதுக்கு உண்டான இந்த மெஷின் உங்களுக்கு வந்து இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ட்ரிம்மர்னு சொல்லுவாங்க. ட்ரிம்மர்னாவே இந்த உட்டெல்லாம் நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் அது மேலே இருக்கக்கூடிய அன்னெசரியாக இருக்கக்கூடிய அந்த ஷேப்பெல்லாம் பண்ணுறது ட்ரிம் பண்ணக்கூடியதான் எலக்ட்ரிக்கல் ட்ரிம்மர். இது வந்து கார்பெண்டர்ஸ் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஆங்கிள் கிரைண்டர் தான். உங்களுக்கு இதுவும் ஆங்கிள் கிரைண்டர் தான். இது வந்து 4 இன்ச், இது வந்து 5 இன்ச். அதாவது 4 இன்ச்ல 5 இன்ச் அடாப்டர் போட்டு யூஸ் பண்ணலாம். பட் 5 இன்ச் வாங்கினா நம்ம 5 இன்ச் யூஸ் பண்ண போறோம். நம்ம வந்து இது வந்து ஹெவியா யூஸ் பண்றவங்களுக்கு இருக்கலாம். ஆங்கிள் கிரைண்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லோவஸ்ட் பிரைஸ்ல இருந்து பிராண்டட் வரைக்கும் எல்லாமே இருக்கக்கூடியது வந்து இங்க இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து ரூட்டர்ல இருந்து ஆங்கிள் கிரைண்டருக்கு உண்டான உங்களுக்கு அந்த இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு ஸ்டாண்டு உங்களுக்கு வந்து ஆங்கிள் கிரைண்டருக்கு போடக்கூடிய அடாப்டர் தனியா இருக்கு. நான் காட்டுறேன் பாருங்க, அப்படியே பாருங்க, இங்க வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மிஷின். அதாவது இது வந்து என்ன சொல்றதுன்னா அந்த சென்ட்ரிங் வேலையெல்லாம் செய்யறவங்க, கம்பியெல்லாம் கட் பண்றவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 இன்ச்சு 14 இன்ச்சு அந்த மாதிரி போட்டு கட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய கம்பியெல்லாம் கட் பண்ணக்கூடிய மிஷின் தான் இது கட் ஆஃப் மிஷின். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செயின்சாவில் நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறது கேசோலின் பெட்ரோலில் இருக்குது. இதே செயின்சா எலக்ட்ரிக்கல்லையும் இருக்குது. இதே செயின்சா வந்து கார்ட்லெஸ்லையும் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல உங்களுக்கு ஹேண்டில் இந்த மாதிரி கை பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். பிடிச்சிட்டு இதை நீங்கள் இப்படி பிடிச்சிட்டு இதை வந்து நம்ம கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகேங்களா, இது எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். இது எப்படி ஃபிட்டிங்கிற வீடியோலாம் கூடவே வரும், அதை கூட நீங்கள் அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பதினெட்டு இன்ச் வரைக்கும் போடக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா கேசோலினில் போடுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் போடுறது உங்களுக்கு. ஓகேங்களா, இது வந்து எலக்ட்ரிக் செயின்ஸா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் செயின்ஸா. இதுவும் வந்து 18 இன்ச் வரைக்கும் போடக்கூடிய பெட்ரோலில் போடக்கூடிய செயின்ஸா தான் உங்களுக்கு வந்து. ஸோ உங்கள் யூசேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகேங்களா,
ஸோ இப்போ இங்கே பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் செயின்ஸாவிலேயே நான் முந்தி சொன்ன மாதிரி பாருங்கள், கேசோலின் பெட்ரோலில் பார்த்தோம், கரண்ட்டில் பார்த்தோம். இது வந்து பேட்டரி ஆப்ரேட்டட். ஓகேங்களா, இதுலேயே இன்னும் ரொம்ப சின்னதும் கூட இருக்கிறது. பாருங்கள், இதை ஒரு 3 செகண்ட் பிடிச்சிங்கன்னா ஆன் ஆகிடும். ஆன் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு இந்த லிவரை லாக் பண்ணால் தான் மோட்ரு வந்து ஆன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ஆன் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஏதாவது பேட்டரி ஆப்ரேட் பண்ணுறதுனால நீங்கள் வந்து பேட்டரி ஆப்ரேட்டடுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது முக்கியமாக என்னன்னு பார்த்தோம் அப்படின்னம்னா இதுவும் ஆங்கிள் கிரைண்டர் தான், கார்ட்லெஸில் வர்றது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி ஆங்கிள் கிரைண்டருக்கு ஸ்டாண்டு போட்டோமோ இது வந்து ஆங்கிள் கிரைண்டர் அடாப்டர்னு சொல்லுவாங்க. ஏதாவது மரங்கிற இப்போ இந்த செயின்ஸை நம்ம வந்து 6000 7000 போட்டு வாங்குறது, இதுலேயே ஒரு சின்னதாக கட் பண்ணுறது. இந்த மாதிரி செயின்ஸ் அடாப்டர் போட்டு கூட நீங்கள் கட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இதை பிடிச்சிட்டு நம்ம இதை ஆன் பண்ணோம் அப்படின்னோம்னாலும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன் பண்ணுறதுனா ஆன் பண்ணி பேட்டரி ஆப்ரேட்டடாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டூல்ஸ் அப்படிங்கறதுனால இதுல வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா வெரைட்டியுமே கவர் பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு. அப்படி இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்ட் டூல்ஸ். எப்பவுமே ஒரு பவர் டூல்ஸ், எலக்ட்ரிக்கலையோ இல்லை கேசோலைனையோ இல்லை ஏரோ யூஸ் பண்ணி ஒரு டூல் யூஸ் பண்றோம் அப்படின்னம்னா பவர் டூல்ஸ், அதுக்கு ஒரு ஹேண்ட் டூல்ஸ் இருக்கும். அந்த ஹேண்ட் டூல்ஸ் தான் நீங்க இங்க பாக்குறது எல்லாமே இருக்கிறது. உங்களுக்கு என்ன கட்டிங் பிளேட்ல இருந்து பாலிஷ் மிஷினுக்கு தேவையான பாலிஷிங் பேடு. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்லெஸில் இருக்கிறது, கார்ட்லெஸில் நிறைய இருக்குது. நம்ம அடுத்து ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. நம்ம அப்படியே இதுக்கு முன்னாடி நம்ம ஆங்கிள் கிரைண்டரோட ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தோம். நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது அதோட, அதாவது ஒரு பவர் டூல்ஸ் அப்படின்னா உங்களுக்கு கிரைண்டிங் மிஷின் எல்லாமே இருக்கிறது மாதிரி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 2-26, அதாவது டெமாலிஷேஷன் ஹேமர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2-26 2 ஸ்டெப் வரும். உடைக்கிறது, ஓட்ட போடுறது. ஓகேங்களா, ரோட்டரி ஹேமர்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டரி ஹேமரில் எலக்ட்ரிக்கலில் யூஸ் பண்ணுறது. இதில் 3 ஸ்டெப் இருக்குது பாருங்கள். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வச்சோம்னா ஒன்லி ஃபார் வந்து ட்ரில் மட்டும் பண்ணும். இந்த சிம்பிள் இங்கே போட்டோம்னா ட்ரில் பண்ணிக்கிட்டே உடைக்கும். இது ஒன்லி ஃபார் உடைக்கிறது. ஸோ இது வந்து ரோட்டரி ஹேமர்னு சொல்கிறது கூடியது. அதே ரோட்டரி ஹேமரில் தான் இது 2 ஸ்டெப்பு வரக்கூடியது. இப்போ நீங்கள் பார்த்தது 3 ஸ்டெப்பு, இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்பு வரக்கூடியது. ஓகேங்களா, 2 ஸ்டெப்பு வரக்கூடியது. அதே ரோட்டரி ஹேமரை வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்லெஸில் பேட்டரியில். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்டெப் இருக்குது பாருங்கள். இப்போ ஜஸ்ட் நம்ம இதை போட்டுட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது வந்து சுற்றுறது எப்படி தெரியுது இல்லைங்களா? அதை பாருங்க, நல்லா க்ளோஸ்அப்பில் எடுங்க. ஏன்னா இப்போ ஒன்லி ஃபார் ட்ரில்லிங்கில் மட்டும் இருக்குது. இந்த இடத்த காட்டுங்க, இங்கே ட்ரில்லிங்கில் இருக்குது இல்லைங்களா? பட் இப்போ சுற்றுறது எப்படி சுற்றுறது பாருங்க. இப்போ பாருங்கள், நான் உடைக்கிறதும் ஓட்ட போடுறது ரெண்டுலேயும் வைக்கிறேன். இப்போ அது எப்படி சுற்று பாருங்கள், ஷேக் ஆகி சுத்தம் பாருங்கள். சுற்றுறது பார்த்தீங்கன்னா இது உடைக்கிறது, இது வந்து உடைச்சிக்கிட்டே ஓட்ட போடுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி உடைக்கிறது. இப்போ இது எப்படி சுற்றுதுன்னு பாருங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ரோட்டரி ஹேமர். ஸோ அப்போ ஒரு ரோட்டரி ஹேமரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப் 2 ஸ்டெப் எலக்ட்ரிக்கல் பேட்டரியோட வந்துடுது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஹோம் கிட். இது வந்து என்ஜினியரிங் கிட்டுன்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு வந்து. ஸோ ட்ரில்லிங் மிஷினும் கூட சேர்ந்து ஹேமரோட சேர்ந்து எல்லா கம்ப்ளீட் செட்டும் வந்துடும். ஸோ இது ப்ரொஃபஷனலிஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை வீடுகளில் இதுலேயே கம்மி விலை போனீங்கன்னா வீடுகளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் சொல்யூஷன் டூல் கிட்டோட இருக்கக்கூடிய டூல் கிட் பாக்ஸ் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு இன்டீரியர்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, அலுமினியம் ஒர்க் பண்ணுறாங்க, மேலே டெரஸ் மேலே ஏறி வேலை செய்கிறாங்கன்னா ஒயர் எடுத்துகிட்டு போக முடியாது, ஒன்றும் பண்ண வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும். இது ரிவர்ஸ் ஃபார்வர்டு, ரிவர்ஸில் போடுறது, ஃபார்வர்டு போடுறது, நட்டு போடுறது. இது வந்து ஸ்டீலில் போடுறது, உங்களுக்கு வந்து ஏதாவது செவரில் மாதிரி ஹோல் பண்ணுறது, காங்கிரீட்டில் போட முடியாது, அந்த மாதிரி போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டோட இருக்கும். யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து நீங்கள் இதில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, ட்ரில்லிங்கு, உடைக்கிறது, 3மே இருக்கிறது. ஓகேங்களா, இது பண்ணுறது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இது இன்ஃபேக்டர், இது கரண்ட்டில் வரக்கூடிய ட்ரில்லிங் மிஷின். ஸோ இது வந்து கரண்ட்டில் போடுறது. இதுலேயும் ஃபார்வர்டு ரிவர்ஸு ரெண்டுமே இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 21 வோல்ட்டில் வரக்கூடிய பேட்டரி. இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. இதோட பேட்டரி பார்த்தீங்களா, ஓகேங்களா,
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட் பேட்டரி, இது 21 வோல்ட் பேட்டரி, இது வந்து 12 வோல்ட் பேட்டரி. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம அதே வேலையை செய்கிறது தான், ஸ்க்ரூ டிரைவர் போடுறது அந்த மாதிரி பண்ணுறது, டைட் பண்ணுறதுல பேட்டரியிலேயே போடுற மாதிரி, கார்ட்லெஸ்லேயே போடுற மாதிரி வரக்கூடியது வந்து இது இந்த மாதிரி இருக்குது. இதே இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதும் இருக்கிறது. ஓகேங்களா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில் சார்ஜ் பண்ணி போட்டு போடுற மாதிரி தான் இருக்கிறது. இது எல்லாமே செட்டு போடுறது உங்களுக்கு வந்து இருக்கிறது. இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் மிஷினாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 10 mm to 13 mm வரைக்கும் போடக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறது உங்களுக்கு. பார்க்கலாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 mm 30 இந்த மாதிரி செக்கு வேணாலும் செக்கு தனியாக, நீங்கள் வேணாலும் செக்கு தனியாக வாங்கிக்கலாம், நீங்கள் வந்து செக்கு தனியாக வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூமேட்டிக் ஏரில் போடுற ட்ரில்லிங் மிஷின். கரண்ட்ல போடுறது பாக்குறோம், பேட்டரியில போடுறது, கம்ப்ரஸர் வச்சு ஏர்ல போடக்கூடிய ட்ரில்லிங் மிஷின் உங்களுக்கு வந்து. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெமாலிஷன் நம்பர்ல உடைக்கிறது 5 கிலோ உடைக்கிறது உங்களுக்கு வந்து 5 கிலோ உடைக்கிறது. இது 7 கிலோ உடைக்கிறது உங்களுக்கு வந்து. இது 13 கிலோ, அது 16 கிலோங்க. ஓகேங்களா, இதெல்லாம் ரோடு பெரிய பெரிய காங்கிரீட் உடைக்கிற அளவுக்கு இருக்கிறது எல்லாமே இருக்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் கட் வைப்ரேட், அதாவது இது வந்து காங்கிரீட் ஸ்லாப்லாம் போடுறோம் இல்லைங்களா, அந்த கம்பியோட சேர்த்து கட் பண்ணக்கூடியது இது. இது வந்து வால் சேசர். இந்த வால் சேசருங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம பிளம்பர்லாம் காடி எடுக்கிறாங்க இல்லைங்களா, பிளம்பர் ஒயரிங் காடி எடுக்கிறதுக்கு பாருங்க எத்தனை பிளேட் இருக்கு பாருங்க, இங்கே தெரியுதா? ஓகேங்களா, இதை வந்து நம்ம இப்படி பிடிச்சிக்கலாம். இப்படி பிடிச்சிட்டிங்கன்னா இதில் ஒரு லேசர் லைட் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல அடிக்குது பார்த்தீங்களா. ஸோ இது எதுக்குன்னா இந்த மாதிரி லைன் பண்ணுறதுக்காக, இந்த மாதிரி லைன் பண்ணிட்டு ஆன் பண்ணலாம். தேவைன்னா இதை அமுத்தி பிடிச்சிட்டு ரொட்டேட் பண்ணலாம். ஓகேங்களா, எந்த பக்கத்தில் பிடிக்கிறீங்களோ அந்த பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இதுக்கு வாட்டர் டியூப் ப்ளஸ் தண்ணியை செக் பண்ணுற மோட்ரு எல்லாமே வந்துடும். வால் சேசரு 7 பிளேடு போடலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் 3 பில்டிங்கு ஒரு 3 ஃப்ளோரை செய்கிற வேலையை ஒரு மிஷின் வந்து செஞ்சிடும். ஸோ லேபரும் உங்களுக்கு எக்கனாமியாக இருக்கும், எல்லாமே மிச்சமாகும் உங்களுக்கு வந்து. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோர் கட்டிங் மிஷின், கோர் ட்ரில்லிங் மிஷின். கோர் கட்டிங் மிஷின், கோர் ட்ரில்லிங், அதாவது நம்ம ஏதாவது காங்கிரீட் இருக்கக்கூடிய பில்லரில் ஓட்டை போடுவோம், ஒரு ஏசி ஃபிட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஓட்டை போடணும்னா அந்த கம்பியோடு சேர்ந்து குடஞ்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி பிட்டு எல்லா சைஸ்லேயுமே இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா, சைஸ் பிட்டை போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து காங்கிரீட் வைப்ரேட்டர் பார்த்தோம், இது வந்து கோர் ட்ரில்லிங் மிஷின் பார்த்தோம். இது கோர் ட்ரில்லிங் மிஷின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சின்னது. ஸோ இது வந்து மேனுவலாக எடுத்து கையில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இந்த அளவுக்கு இருக்கும். இதை அமுக்கிட்டு ஓகேங்களா, இந்த மாதிரி பிடிச்சி பண்ணுறதுக்கு வந்து சௌரியமாக இருக்கிற அளவுக்கு இருக்கும். ஓகே சார், ஓகேங்களா. ஸோ இது வந்து கோர் கட்டிங் மிஷின். ஸோ என்ன அப்படின்னா நம்ம பிளான் பண்ண நேரத்துக்குள்ள முடிக்கல, வாடிக்கையாளர் அதிகமாக உள்ளே இருக்கிறதுனால நிறைய விஷயம் இருக்குது. ஸோ எங்களுடைய ஸ்வாட் என்டர்பிரைசஸ் டூல்ஸ் கடை இல்லைங்க, இது டூல் மார்ட். ஓகேங்களா, உள்ளே வந்தீங்கன்னா A to Z இன்னும் நிறைய காட்டலாம். கம்ப்ரஸர் நாங்கள் ஓன் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ கம்ப்ரஸர் பண்ணுறோம், எல்லாமே நிறைய இருக்குது. ஸ்க்ரோலிங்கில் இருக்க நம்பருக்கு எல்லாமே வாட்ஸ்அப் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ஆல் ஓவர் தமிழ்நாடு, சவுத் இந்தியா எங்கே இருந்தாலும் நம்ம இதை உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் மூலமாக அனுப்பி வைக்கலாம். உங்களுக்கு ஏதாவது இமேஜ் இருந்தால் அந்த இமேஜ் அனுப்புங்க. எல்லாம் கடையை வந்து ஹோலாகவே ஒரு இதில் வந்து நம்ம வந்து காட்டியிருப்போம். ஸோ இது இல்லாமல் நம்முடைய இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ வந்து வாட்டர் வாஷ் பண்ணுறக்கூடியது, கார் வாஷ் பண்ணுறது பார்த்தோம், வாட்டர் ஹீட்டர் பார்த்தோம், எல்லாமே இருக்கிறது வந்து. ஸோ நாங்கள் முக்கியமாக வந்து சில ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால ஸோ எங்களோட கம்மியாக யாராலையும் விலையை வந்து கொடுக்க முடியாது. பவர் டூல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டேரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறனா உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்குது, நிறைய புது மாடல் இன்னாகிரேட்டிவாக இருக்கிறது இருக்குது. ஸோ மீண்டும் அடுத்த முறை இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ்.